அரசியல் இதுதானா, நடப்பது சரிதானா, கேள்விதான் கேட்க போனா. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. முதல் நாள் பரபரப்பு, கடைசி நாள் விறுவிறுப்பு. துரைமுருகன் கிண்டல், எடப்பாடி பழனிசாமி ஆவேசம், மு.க. ஸ்டாலின் விளக்கம், நடந்து முடிஞ்ச சட்டப்பேரவை கூட்டத்தொடர், பாராளுமன்றத்தில் தொடரும் அமளி தும்ளி, இப்படி பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சட்டமன்ற கூட்டத்தொடர் ஃபுல்லாவே ஒரே ஃபயரா போயிருக்கே. வாட்ஸ் ஹேப்பனிங் இன் தமிழ்நாடு? புஷ்பானா ஃபயர் அப்படி ஏதாவது உள்ள வந்திருப்பாங்க. யாரும் இதுக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்கு? உள்ள ஏகப்பட்ட புஷ்பா இருக்காங்க. உள்ள ஏகப்பட்ட அமைச்சர்கள் இருக்காங்க, ஏகப்பட்ட முக்கிய புள்ளிகள்லாம் இருக்காங்க. அது கேள்வி பதிலாம் ஃபயரா போயிருக்கு. அதனாலதான் பார்க்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கு. ஆமா, அதனாலதான் கூட்டத்தொடரை முதல் நாள் ஆரம்பிச்சு அடுத்த நாளே முடிச்சிட்டாங்க. 2 நாள் நடந்திருக்கு. எத்தனை நாள் பண்ணா என்னங்க? 2 நாள் நடந்து 2 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி பாருங்க. எதுக்கு அப்படி சுருக்கிறீங்க? நீங்க ஏன் 2 நாள் சொன்னீங்க? இத்தனை மணி நேரம் அப்படி சொல்லலாம்ல. அப்படி இத்தனை நிமிஷம் கூட நாங்க சொல்லுவோம். சரி, ஓகே. 2 நாள்ல வந்து காரசாரமா விறுவிறுப்பா நடந்திருக்கு. எதிர்கட்சி சைடுல இருந்து பாமக இருந்து என்ன கேள்வி கேக்குறாங்கன்னா, முதல்வர் கிட்ட அதானி அவர்களை நீங்க மீட் பண்ணீங்களா, உங்களை அதானி அவர்கள் மீட் பண்ணாரா? 2 ஒண்ணுதான். 2 ஒண்ணுதாங்க. பார்லிமெண்ட்ல இது தொடர்பாக தான் பெரிய விவாதம்லாம் பண்ணி கூச்சல் குழப்பம், இந்தியா கூட்டணி வெளியே வந்து போராட்டம்லாம் பண்றாங்க. ஆமா, தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இதே மாதிரி போயின்னு இருக்குது. அதே அதானி பிரச்சனை. இதுக்கு தான் முதல்வர் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, சொல்லிட்டாரா? ஆமா, வீட்டுக்கு வந்தாரு, ஒரு டீ போட்டு கொடுத்தா இது பெரிய விஷயமான்னு கேட்டாரா? இல்லங்க, ஏற்கனவே செந்தில் பாலாஜி அமைச்சர் வந்து இதுக்கு விளக்கம் கொடுத்துட்டாரு. என்னன்னு? தமிழ்நாட்டில் அதானி குழுமத்தின் தொழில் முதலீடு குறித்து பொதுவெளியில் வரும் தவறான புகார்களுக்கு நம்முடைய மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தெளிவான விரிவான விளக்கத்தை தொடர்ந்து 2-3 முறை விளக்கி இருக்கிறார்கள். எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு அதுக்கு எந்தவித சம்மந்தம் கிடையாது. என்னை வந்து அவர் சந்திக்கவில்லை, நான் அவரை பார்க்கவும் இல்லை. முதல்வர் இன்னொன்னு சொல்றாருல, ஓகே, அதானி அவர்கள் தொடர்பா பார்லிமெண்ட்லயும் கூச்சல் குழப்பம் நடக்குதுல்ல. ஆமா, பார்லிமெண்ட்ல பாமக எம்பி ஒருத்தர் இருக்கார்ல, அன்புமணி ராமதாஸ் அவர்கள், அதானி மீது சொல்லப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் குறித்து பாராளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை அமைக்க வேண்டும், அந்த விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் இந்தியா கூட்டணி கட்சிகள் முழக்கம் எழுப்பி வருகின்றன. திமுக மீது குறை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய பாஜகவோ பாமகவோ இந்த கோரிக்கையை ஆதரிக்க தயாராக இருக்கிறதா? நாடாளுமன்றத்தில் நாங்கள் நாடாளுமன்றத்தில் வைக்கக்கூடிய கோரிக்கையை ஆதரித்து நீங்கள் இது குறித்து விளக்கி பேச தயாராக இருக்கிறீர்களா என்ற கேள்வி மாத்திரம் நான் இப்போது கேட்க விரும்புகிறேன். பாமக எம்எல்ஏக்கெல்லாம் வெளியே வந்து ஜி.கே. மணி அவர்கள் எல்லாம் சொல்றாரு அப்படின்னா, உள்ள என்ன நடந்துச்சு அப்படிங்கறத வெளியே சொல்றாரு. அதானி சந்திச்சாரா இல்லையான்னு சொன்னதுக்கு முதலமைச்சர் அதானியை நான் சந்திக்கவில்லை என்று பதிலளித்து விட்டார். ஆனால் அந்த வழக்கில், நியூயார்க் கிழக்கு நீதிமன்ற வழக்கில் தமிழ்நாட்டின் பெயர் இருக்கிறது. அது உண்மையா, நடந்தது என்ன என்பதை அரசு விளக்க வேண்டும். அதே நேரத்துல இந்த விஷயத்துக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பார்லிமெண்ட்ல குரல் கொடுப்பாரா அப்படிங்கிற கேள்விக்கு என்ன சொல்றாரு? அது வந்து அதாவது நாடாளுமன்றமா இருந்தாலும் சரி, சட்டமன்றமா இருந்தாலும் சரி, பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரையில எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நல்லது நடக்கும் பொழுது அதை வரவேற்க தவறியதே இல்லை. இப்படிப்பட்ட முறைகேடு அல்லது பிரச்சனைன்னு வரும் பொழுது கட்டாயம் சொல்ல தவறுவதும் சுட்டி காட்டவும் தவற மாட்டோம், இனியும் தவற மாட்டோம். ஆனா பாருங்க, சட்டமன்றத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு, அதிமுக எம்பி தம்பிதுரை அவர்கள் வந்து கனிமவள சட்ட திருத்தத்துக்கு ஆதரவுலாம் கொடுத்துட்டார்ல, அப்புறம் என்ன? அவர் என்னதான் ஆதரவு கொடுத்தாலும் அது எதுக்கான ஆதரவு அப்படிங்கறத இபிஎஸ் அவர்கள் தெளிவா சொல்றாரு. இது இந்திய அளவில் இந்த மசோதா கொண்டு இருக்கிறாங்க, தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல. அப்ப கொண்டு வருகின்ற பொழுது ஒரு பொதுவான கருத்தை எங்களுடைய நாடாளுமன்ற செஞ்சார். இதற்கு முன்பு பாத்தீங்கன்னா யூபிஏ ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி அமர்ந்திருந்தது. அப்பொழுது அவர்களுக்கு யார் வேண்டிப்பட்டவர்களோ அவர்களுக்கு இந்த கனிம சுரங்கத்தை கொடுத்தாங்க. அப்ப அரசாங்கத்துக்கு வருகின்ற வருவாயெல்லாம் போயிட்டது, பெரிய ஊழல் நடந்தது. அதற்கு பிறகு என்டிஏ அரசாங்கம் வந்த பிறகு அதை மாற்றி ஏழை முறையில கொண்டாந்தாங்க. இதை வரவேற்று பேசியதில் என்ன தவறு? ஸோ ஆன் த ஹோல் இபிஎஸ் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, அதாவது எம்பி தம்பிதுரை அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காரு, அந்த ஏலத்தை பத்தி தான் அவர் வந்து அதுக்கு ஆதரவு கொடுத்திருக்காரு. சுரங்க ஏலம் வந்து எப்படி நடக்கணும், எப்படி எல்லாம் நடக்க கூடாது. மதுரையில வர டங்ஸ்டனுக்குலாம் வந்து அவர் ஆதரவு கொடுத்து பேசல அப்படின்னு இபிஎஸ் சொல்றாரு. மதுரை மாவட்டம் மேலூர்ல நாய்க்கர்பட்டியில டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு ஏலம் விட்டாச்சு இல்ல, 10 மாதம் இருக்குல்ல இடைவெளியில. 10 மாதத்துல மத்திய அரசுக்கு இங்க இருக்கின்ற மக்கள் பாதிக்கப்படுகிறார் என்று கோரிக்கை வச்சிருந்தா
நிறைவேற்றியிருப்பாங்க. ஆனா மக்கள் போராட்டம் செஞ்ச காரணத்தினாலதான், வேற வழி இல்லாத முதலமைச்சர் அவர்கள் பாரத பிரதமர் கடிதம் எழுதுறார். ஏங்க ஒரு டவுட், என்னது இந்த டங்ஸ்டன் பிரச்சனைக்கு வந்து திமுக அரசு வந்து 10 மாசமா எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல, எதிர்ப்பும் தெரிவிக்கல அப்படின்னு சொல்லி மத்திய அரசு சொல்லுதுன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாரு. சரி, அதே 10 மாசம் எதிர்க்கட்சி என்ன பண்ணிட்டு இருந்தது? அந்த 10 மாசம் வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க, எந்த டைம்ல இதை பேசலாம், எலெக்ஷன் டைம்ல அதை பேசினா மக்கள் கிட்ட நங்குற மாதிரி நச்சுன்னு போவோம். இப்பதான் எலெக்ஷன் இல்லையே, அடுத்த வருஷம் தான் எலெக்ஷன். ஆனா இப்ப ஏன் தெரியுமா கையில் எடுத்தாங்க? ஏன்? மக்கள் போராட்டம். ஆமாங்க, மக்கள் போராட்டம் பண்ணனால இவங்களும் கையில் எடுத்துக்கிட்டாங்க, ஆளுங்கட்சியும் கையில் எடுத்துக்கிட்டாங்க. அதனாலதான் சட்டமன்றத்துல தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. ஆமா, இபிஎஸ் அவர்கள் பேச பேச சைட்ல இருந்து தண்ணி வருது, இந்த பக்கம் வந்து இன்ஃபர்மேஷன் வருது, பின்னாடி எஸ்பி வேல்மணி ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுக்குறாரு. அதே மாதிரி எல்லாம் முடிச்சிட்டு அவர் கிளம்பலாம், எதிர்க்கட்சி தலைவர் இப்படி கிளம்புறாரு, அந்த டைம் பார்த்து இன்னொரு பாயிண்ட் வருது. அக்ரி என்ன ஒண்ணு சொல்றாப்ல, அக்ரி என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த ஆசிரியர்கள் தொடர்பாக தற்காலிக ஆசிரியர்கள் போராட்டம் நடந்திருக்கு, அதை பத்தி பேசுங்க அப்படிங்கிறாரு. நிறைய மீட்டிங்ல பேசிட்டோம். இருந்தாலும் நம்ம ஒரு இதுக்காக பிரஸ்ல சொல்லுவோம். திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் 181வது அறிவிப்புல சொல்லியிருக்கிறாங்க, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா பகுதி ஆசிரியர்கள் அனைவரும் நிரந்தரமாக்கப்படும். இதுவரைக்கும் செய்யவே இல்லை. ஆனா முதலமைச்சர் 98% நிறைவேற்றப்பட்டதா ஒரு பொய்ய சொல்லிட்டே இருக்கிறார். இதுல இருந்து என்ன தெரியுது? தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றலன்னு தெரியுது. யார் நிறைவேற்றல? யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்க. என்னங்க கேள்வி கேட்குறீங்க? தமிழக சட்டப்பேரவையில் கேள்வி பதிலுக்கான நேரம். எங்க 2K கிட்ஸ்க்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. வெல்கம் டு क्वेश्चन ஆன்சர் செஷன். குவிஸ் காம்படிஷன் வரப்போகுது, வாங்க எல்லாரும் வாங்க. சட்டமன்றத்தில் இந்த கேள்வி பதில்கள் போனாலே கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும். ஆமா, அப்பதான் தொகுதி பிரச்சனைகள்லாம் என்ன இது, நம்ம தொகுதியில் இவ்வளவு பிரச்சனை இருக்கா அப்படின்னு எம்எல்ஏக்கெல்லாம் பயங்கரமா கொஸ்டின். அதை விட மக்கள் பார்க்கும்போது நம்ம ஊர் எம்எல்ஏ நம்ம ஊர் பேரை சொல்லிட்டாருப்பா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவாங்க. சட்டமன்றத்தில் அவர் நம்ம ஊர் எம்எல்ஏல ஓகே சட்டமன்றத்துக்கு போயிருக்காருப்பா அந்த ஃபீல்ல வரும். அதே மாதிரி ஒவ்வொரு எம்எல்ஏக்கள் கேள்வி கேட்க அதுக்கு அமைச்சர் அவர்கள் பதில் சொல்லுவாங்க பாருங்க, அது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். ஸோ காங்கிரஸ் எம்எல்ஏ செல்வ பெருந்தகை அவர்கள் என்ன பண்ணிருக்கிறாரு, காங்கிரஸ் கட்சிக்கு வேணா வந்து தமிழ்நாடு கமிட்டிக்கு அவர் தலைவரா இருக்கலாம், சட்டமன்றத்துல வந்து அவர் ஒரு தொகுதி எம்எல்ஏ, அவரு தொகுதி எம்எல்ஏ. ஆமா, அவர் பிரச்சனையை பேசணும்ல. இங்க பாருங்க, எங்க தொகுதியில வந்து சில பல பிரச்சனைகள் இருக்கு. ஆனால் முன்பு ஒரு காலத்தில் எல்லாம் மழை வந்தால், வெள்ளம் வந்தால் 10 நாட்கள் 20 நாட்கள் தண்ணி தேங்கி நிற்கும். உங்களுடைய முயற்சியால் இப்பொழுது ஒரு நாளில் வடிந்து விடுகிறது. எல்லா இடத்திலும் ஏற்பது போல் நெருக்கடி எனக்கும் என்னுடைய தொகுதியில் இருக்கிறது. ஒரு உத்தரவாதம் கொடுத்திருக்கிறேன், வருகின்ற நிதிநிலை அறிக்கையில் எங்களுடைய மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் இதை நிறைவேற்றவில்லை என்றால் திருப்புகழ் கமிட்டியை நான் சட்டமன்ற உறுப்பினராக தொடர்வது அது அவர் கையில் தான் இருக்கிறது என்றாகவே மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் இதை நிறைவேற்றி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆமா, பின்ன அடுத்த தடவை ஓட்டு கேட்டு போகும்போது எல்லாம் கேட்பாங்களா இல்லையா? ஆமா ஆமா, என்ன திருப்பி வந்திருக்கீங்க நீங்க அப்படின்னு கேட்பாங்களா? ஆமா, பாத்தீங்களா நீங்களே போட்ல வந்திருக்கீங்கன்னு கேட்டாலும் கேட்பாங்க. ஆமா, அதனால இப்ப அமைச்சர் அவர்களை கோர்த்து விட்டுருக்காரு. உறுப்பினர் நல்லா மாட்டிக்கிட்டார் எங்கிட்ட. நெக்ஸ்ட் முறை எம்எல்ஏ வரணும்னா எங்க இருக்கு. ஆக திருப்புகழ் கமிட்டி மட்டும் திருவாசூர் கமிட்டி கொடுத்தாலும் சரி, நீங்கள் சொன்னது எனக்கு தெரியும். அதனால நான் முந்தா நாள் கூட அந்த அதிகாரிகளை கூப்பிட்டு பேசியிருக்கிறேன். கவலைப்பட வேண்டாம், குறை தீர்க்கப்படும். அப்புறங்க ஆர்வி உதயகுமார் எதிர்க்கட்சி துணைத் தலைவர். ஆமாமா, அந்த கஷ்டப்பட்டு போஸ்டிங் வாங்கியிருக்காரு. முன்னாடி வரை இவ்வளவு புக் அடிக்க வச்சிருக்காங்க, நல்லா கொஞ்சம் பார்வையா இருக்கு செட்டிங்க. ஸோ என்ன கேள்வி கேட்கறாரு அப்படின்னா, குடிமராமத்து திட்டம் வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் நாங்கள் எடுத்துட்டு வந்து சிறப்பாக பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு வந்து பாராட்டெல்லாம் செஞ்சாங்கல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து குடிமராமத்து நாயகன். மாண்புமிகு அம்மாவுடைய அரசிலே மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது நீர் மேலாண்மையிலே ஒரு புரட்சி செய்வதற்காக குடிமராமத்து திட்டத்தை செயல்படுத்தி ஏறத்தாழ பொதுப்பணித்துறையின் கட்டுப்பாட்டிலே வரக்கூடிய, உள்ளாட்சித்துறையில கட்டுப்பாட்டில் வரக்கூடிய அனைத்து ஏரிகளும் குளங்களும் தூர்வாரப்பட்டு அதில் 14,000 ஏரிகளிலே ஏறத்தாழ 6,000 ஏரிகள் அன்றைக்கு தூர்வாரப்பட்டதை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நன்றாக அறிவார்கள். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் எஞ்சியுள்ள இந்த 8,000 ஏரிகளை தூர்வாருவதற்கு முன் வருவாரா என்பதை மாண்புமிகு பேரவைத் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் குடிமராமத்து என்பது ஒரு நல்ல திட்டம், நான் குறை சொல்ல மாட்டேன். நீங்கள் இதுவரையில் நானால் இப்பொழுது RRR திட்டம் வந்திருக்கிற காரணத்தால் பல ஏரிகளை அதில் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். மாண்பு உறுப்பினர் சொன்னதையும் அரசு கவனிக்கும். பரவாயில்லையே, அதிமுக திட்டத்தை திமுக வரவேற்கிறாங்களே. நாகரிக அரசியல் இது என்ன பிரமாதம்? அதிமுக முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி அவர் ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. அது ஒரு பிரமாதமா? என்ன கோரிக்கை? அதை உடனே நிறைவேற்றுறாங்க, அது முதல்வரே நிறைவேற்றுறாரு. என்ன கோரிக்கை? தமிழ் மொழியில் அழிந்து வரும் நிலையில் இருந்த பண்டைய தமிழ் இலக்கியங்களை தமிழ் தாத்தா உவே சாமிநாத ஐயர் 20ஆம் நூற்றாண்டில் 3000க்கும் மேற்பட்ட ஓலைச்சுவடிகளை தமிழகம் முழுவதும் அலைந்து கண்டுபிடித்து
அதே போல எழுத்து பிரதிகளையும் கண்டுபிடித்து 90 நூல்களுக்கு மேலாக பதிப்பகம் செய்தார்கள். அப்படி சிறப்பு வாய்ந்த ஒரு தொழில் புலவருக்கு அவருடைய பிறந்த நாளில், அதாவது பிப்ரவரி திங்கள் 19ஆம் நாளில் இலக்கியத்தினுடைய மறுமலர்ச்சி நாளாக அறிவிக்க வேண்டும் என்று நான் கோரிக்கை வைத்திருந்தேன். KP முனுசாமி அவர்களுடைய கோரிக்கை கேட்ட அமைச்சர் சுவாமிநாதன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, மாண்புமிகு முதலமைச்சரோடு கலந்து பேசி வரும் காலத்தில் அது குறித்து பரிசீலிப்போம். ஆனா அதை காதுல கேட்டுட்டே இருந்த முதல்வர் ஆன் த ஸ்பாட்ல அதுக்கு வந்து ஒரு பதில் சொல்றாரு. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எழுந்து அடடே அதிமுக நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டாங்களே, ஸ்கோர் பண்ணி ஆகணுமே அப்படின்னு அவருடைய கோரிக்கை ஏற்று நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டங்களில் தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக அது கொண்டாடப்படும் என்பதை நான் உங்கள் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். அதிமுக முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் ஒரு கோரிக்கை வைக்கிறார். என்னது? அவங்க ஊர்ல வந்து நீர்நிலைகள் எல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை அமைச்சர் கிட்ட முன்வைக்கிறார். ஓகே, இதுக்கு அமைச்சர் துரைமுருகன் என்ன சொல்றாரு அப்படின்னா, மற்ற உறுப்பினர்கள் எங்களுக்கு அதை அந்த ஏரி இந்த ஏரின்னு சொல்றார்கள். ஆனால் மாண்புமிகு உறுப்பினர் அன்பழகன் அவர்கள் நீண்ட நெடுங்காலம் அமைச்சராக இருந்தவர்கள் இதை அப்பொழுதே செய்து முடித்திருக்கலாம். இவ்வளவு முக்கியமான வேலையை என்னிடத்தை விட்டிருக்கிறீர்கள். இருந்தாலும் முன்னாள் அமைச்சருடைய கோரிக்கை இந்நாள் அமைச்சர் ஏற்றுக்கொள்வார். அடுத்ததா திமுக MLA சாக்கோட்டை அன்பழகன் அவர்கள் வந்து அவர் ஒரு கொஸ்டின் வச்சார். முக்கியமான கொஸ்டின், இது வந்து நானே அனுபவப்பட்டிருக்கேன். என்னதுங்க? அதாவது ரோட்ல போயிட்டு இருக்கும்போதெல்லாம் பார்க்கும்போது திடீர்னு வந்து டாக்ஸ் குறுக்கால வந்துடும். மாடுகள் தொல்லை, நாய் தொல்லை எல்லா நகராட்சியிலும் மாநகராட்சி இருக்கிறது. பல நேரங்களில் மாடுகளில் 2 சக்கர வாகனங்கள் சென்று பலர் மண்டை ஓடுகிறார்கள், கைகால் ஓடுகிறது, சிலர் மரணம் கூட அடைகிறார்கள். இந்த மரணத்தை தவிர்ப்பதற்கு மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்துச் சென்று அமைச்சர்கள் தகுந்த நடவடிக்கை எடுப்பார்களா? என்ன சொல்றாரு நேரு அவர்கள்? அவர்தான் நகர்ப்புற வளர்ச்சியில இங்க பாருங்க, நாங்க வந்து சிறப்பா டாக்ஸ் கால்நடைகளுக்கு வந்து கருத்தடையெல்லாம் பண்ணி அதற்கு ஒரு செட்டப் எல்லாம் வச்சிருக்கோம். நாங்க மாடுகளை பொறுத்தளவு அடைத்து பட்டியலை அடைத்து அதற்காக அபராதம் விதிக்கிற போது பொதுமக்கள் மிகவும் வந்து கோவப்படுகிறார்கள். எங்க மாட்டை நீங்க பிடிச்சிங்க போனீங்க வந்து சென்னையில நான் 10-15 தடவை பிடிச்சிட்டான். ஆனா அவங்க திருப்பி அவுத்து விட்டுட்டு தான் இருக்கிறாங்க. எனவே தொடர்ந்து மாநகராட்சி ஊழியர்கள் அந்த பணியை செய்து கொண்டுதான் இருக்கிறோம். எனவே நாய்கள் தொந்தரவு என்பது மிக அதிகமாக இருக்கிறது எல்லா இடங்களிலும். துறையினுடைய அனைத்து ஆணையர் பெருமக்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. சோ இந்த கால்நடைகள் பிரச்சனை பத்தி அமைச்சர் நேரு அவர்கள் வந்து அப்படியே விளக்கம் கொடுத்துட்டே இருந்தாரு. அந்த நேரத்துல வந்து குறுக்க ஒரு குரலா? ஆமா, துரைமுருகன் அவர்கள் இந்த மாதிரி தாங்க நான் ECR பக்கம் போயிட்டு இருந்தேன். ECRல இருந்து இதே மாதிரி ஒரு கால்நடை என் காருக்கு முன்னாடி வந்து டிஸ்டர்ப் பண்ணிருச்சு அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்றாரு. அங்க ஒரு பர்சனல் விஷயத்தை எடுத்து விடுறாப்ல. ஆமா. சோ அமைச்சர் நேரு அவர்கள் என்ன சொல்றாரு, மாடு பாதுகாப்பா இருக்கணும், நாங்க பிடிச்சி கட்டி வச்சா ஓனர் வந்து அழுத்துட்டு போயிடுறாங்க. அது MLA ரெக்கமெண்டேஷனோட சொன்னதை கருத்தில் கொண்டு விரைவாக அதை எல்லாம் பட்டியல் அடைத்தால் நீங்க சட்டமன்ற உறுப்பினர் நாளைக்கு எங்களுக்கு வந்து இதை விடுங்கன்னு சொல்லாம இருந்தீங்கன்னா நாங்க பிடிச்சிருவோம் உடனடியா. நீங்களே மாட்டை பிடிச்சி பட்டியல் அடிச்சா நீங்க உடனே வந்து விடுன்னு சொன்னா அது எப்படி சரியா இருக்கு அதை பார்த்து